டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உட்பட 23 பேரை நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதுமே இந்த வழக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா ஆகியிருக்கு. இந்த வழக்கின் மூலமாக டெல்லியில ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் என்ன, எதனால இந்த ஒரு வழக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கு, எதனால தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு வழக்குக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம். சத்யாவின் கலக்குல ஏசி ஆஃபர், அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசியிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. 2021ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவங்களுடைய அமைச்சரவையில் ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, டெல்லியினுடைய அந்த ஒரு பகுதிகளில் மதுபானம் தொடர்பாக ஒரு புதிய கொள்கையை அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. குறிப்பாக இந்த மதுபான கொள்கை அப்படின்றது அமைச்சரவை எல்லாரும் சேர்ந்தெடுத்த ஒரு முடிவாக இருக்கு. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய விமர்சனமாகவும் என்ன இருந்தது அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான தலைவர்களை டார்கெட் பண்ணி இந்த ஒரு வழக்கை போட்டிருக்காங்க அப்படின்றது ஆம் ஆத்மி தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஏன்னா ஒரு அமைச்சரவை ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லார் மேலேயுமே வழக்கோ அல்லது விசாரணையோ நடத்தினா பரவாயில்ல, ஆனா குறிப்பிட்டு ஒரு 5 பேர் மீது இந்த வழக்கு போட்டதாக ஆம் ஆத்மியினுடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. சரி, அந்த மதுபான கொள்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த டெல்லி பகுதியில் இருக்கக்கூடிய மதுபானங்கள் 2021ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்குமே அரசாங்கமும் மற்றும் தனியாரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, அதை முழுக்க தனியார் மயம் ஆக்குறாங்க. ஸோ இந்த தனியார் மயம் அப்படின்ற ஒரு கொள்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். 1991ஆம் ஆண்டு என்னைக்கு இந்தியா தனியார் மய கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்களோ அப்போத்திலிருந்து பல துறைகள் தனியார் மயம் ஆக்குறது அப்படின்றத மத்திய அரசுகளாக இருக்கட்டும் அல்லது மாநில அரசுகளாக இருக்கட்டும் எடுக்கக்கூடிய ஒரு முடிவாகத்தான் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த தனியார் மையத்தின் மூலமாக கெஜ்ரிவால் லாபம் அடைஞ்சாரு அப்படின்ற அடிப்படையில் சிபிஐ முதல் முறையாக ஒரு ஊழல் வழக்கை அவங்க பதிவு செய்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, இந்த பணத்தின் மூலமாக 2022ஆம் ஆண்டு கோவாவில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இவங்க அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இடி சிபிஐ இவங்க 2 பேருமே தனித்தனியாக வழக்கை பதிவு செய்கிறாங்க. முதல் கட்டமாக சிபிஐ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆகஸ்ட் 2022ஆம் ஆண்டு டெல்லியினுடைய துணை முதலமைச்சரான மணிஷ் சிசோடியா உட்பட 14 பேர் மேல முதல் கட்டமாக வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதன் பிறகு அதே ஆகஸ்ட் மாதத்துல மணிஷ் சிசோடியா இல்லத்துல சிபிஐ சோதனை நடத்தினாங்க. இப்படி இந்த சோதனைகளும் சர்ச்சைகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த சூழல்ல டெல்லி அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மதுபான கொள்கையை திரும்ப பெறாங்க. பழைய நடைமுறை என்னவோ அதுதான் தொடரும் அப்படின்றதையும் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதன் பிறகும் இந்த வழக்கு ரொம்பவே வீரியமாக நடந்து கொண்டுதான் இருந்தது. குறிப்பா செப்டம்பர் 2022ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழே தனித்தனியாக இந்த விசாரணையை அவங்க தொடங்கியிருந்தாங்க. அதன் பிறகு 6 மாதங்கள் நீண்ட விசாரணைக்கு அப்புறமா டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியாவை 2023ஆம் ஆண்டு பிப்ரவரியில சிபிஐ கைது பண்றாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்க மேலும் ஆம் ஆத்மி கட்சிக்கு நெருக்கடிகள் அதிகமாகுது. இதுல குறிப்பா நம்ம பார்த்தோம்னா, அதே 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி அன்னைக்கு அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள்ல ஒருவரான எம்பி சஞ்சய் சிங்கை அமலாக்கத்துறை கைது பண்றாங்க. அதன் பிறகு 2024ஆம் ஆண்டு இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. குறிப்பா மார்ச் 15ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அன்றைய தெலங்கானா முதலமைச்சரான கேசிஆரினுடைய மகள் கவிதா அவர்களை ஹைதராபாத்ல அமலாக்கத்துறை விசாரணைக்காக அவரை கைது செய்யறாங்க. அதன் பிறகு அதே மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2024ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்படுறாரு. குறிப்பா 9 முறைக்கு மேல சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகல. அந்த அடிப்படையில் நாங்க கைது பண்றோம் அப்படின்ற ஒரு நடவடிக்கையை அமலாக்கத்துறை எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேல டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையிலே இருந்தார். ஒரு முதலமைச்சராக இருந்து அவர் சிறையிலே இருக்கிறது அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. பாஜக உட்பட பல்வேறு எதிர்கட்சிகளுமே இதையே ஒரு பிரச்சாரமாக அவங்க முன்னெடுத்திருந்தாங்க. இதுல கெஜ்ரிவாலுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் அப்படின்றதும் நடைபெற்றது. குறிப்பாக அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக நீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. ஆனால் ஜாமீன் வழங்கப்பட்ட பிறகும் அவர் முதலமைச்சராக எந்த கோப்புலையும் அவர் சைன் பண்ணக்கூடாது, அதே போல முதலமைச்சரினுடைய அலுவலகத்துக்கு அவர் போக முடியாது அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமான நிபந்தனைகள் நீதிமன்றம் விதிச்சது. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சோதனை காலகட்டத்துக்கு மத்தியில தான் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இந்த அரசியல் பயணம் அப்படின்றது நகர்ந்து கொண்டே இருக்கு. சரி, இந்தியாவில் பல்வேறு விதமான கட்சிகளின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தும்
கெஜ்ரிவாலினுடைய இந்த ஊழல் குற்றச்சாட்டு குறிப்பாக அவருடைய அரசியலுக்கு எந்த அளவுக்கான பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு கெஜ்ரிவாலினுடைய ஒரு ஹிஸ்டரியை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. குறிப்பாக 2012ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை வந்து அண்ணா ஹசாரே அவர்கள் தொடங்கியிருந்தார். அதில் கெஜ்ரிவால் அவர்களும் வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பையும் அவர் செஞ்சிருந்தார். அதன் பிறகு ஆம் ஆத்மி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு. அதற்கு முன்னாடி IRS அதிகாரியாக இருந்து அதை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு வராரு. முதல் தேர்தலிலேயே அவருக்கு வந்து ஓரளவுக்கான ஒரு வெற்றி கிடைச்சிருந்தது. குறிப்பாக காங்கிரஸோட அவர் கூட்டணி வச்சிருந்தாரு. ஆனால் அதன் பிறகு அந்த கூட்டணியை விட்டு வெளில வராரு. ஆனால் அதன் பிறகு 2015ஆம் ஆண்டும் சரி 2020ஆம் ஆண்டும் சரி இந்த 2 தேர்தல்களையுமே டெல்லியில மொத்தம் 70 இடங்கள் இருக்குன்னா 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றது. அப்போ ஊழலுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் பாஜகவினுடைய ஒரு பிரச்சாரமாகவே இருந்தது. ஸோ அதனினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் 2025ஆம் ஆண்டு டெல்லியினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மிக்கு மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவு அப்படின்றது ஏற்பட்டது. எந்த அளவுக்கு அப்படின்னா முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் அவர்களே வந்து தோல்வி அடைய வேண்டிய ஒரு சூழலுக்கு அவர் ஆளாக்கப்பட்டார். கிட்டத்தட்ட மொத்தம் 70 தொகுதிகளில் வெறும் 22 தொகுதிகள் தான் வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து வெற்றி பெற்றது. அப்போ டெல்லியில வந்து இந்த ஒரு வழக்கு வந்து தேர்தலினுடைய ரிசல்ட்டையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அப்போ கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி பாஜக மிகப்பெரிய அளவுக்கான பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தினுடைய சிறப்பு நீதிபதி ஜிதேந்திர சிங் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட 23 பேர்களை வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. அதற்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக வழக்கை தொடரவோ அல்லது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யவோ தேவையான அடிப்படை ஆதாரங்கள் இல்லை அப்படின்ற அடிப்படையில் இந்த தீர்ப்பை வந்து கொடுத்திருக்காங்க. குறிப்பாக இந்த தீர்ப்பு வெளியான உடனேயே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு மிகப்பெரிய அளவுக்கான கண்ணீரையும் அவர் விட்டிருந்தாரு. குறிப்பாக இந்த வழக்கு அப்படின்றதே திட்டமிட்டு பாஜக செய்த ஒரு சதிதான், ஆம் ஆத்மி கட்சியை அழிக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து கெஜ்ரிவால் அவர்கள் பதிவு செய்யறாரு. குறிப்பாக இந்த தீர்ப்பு குறித்து தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு எக்ஸ் பதிவை பதிவிட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மத்திய பாஜக அரசு தன்னுடைய குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக விசாரணை அமைப்புகளின் மாண்பை அடகு வைப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இதற்காக அவர்கள் சிறிதேனும் வெட்கப்பட வேண்டும். நீதிமன்றத்தின் தீர்ப்பின் வாயிலாக உண்மை வெளிப்படும் வரை அனைத்து நெருக்கடிகளையும் உறுதியோடு எதிர்கொண்ட நண்பர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மணிஷ் சிசோடியாவிற்கு எனது பாராட்டுகள் அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதற்கு மணிஷ் சிசோடியாவும் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் நன்றியும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஒரு வழக்கானது ஒரு மாநில அரசியல் குறிப்பாக ஒரு தேர்தலையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதற்கு மேல அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னை நிரூபிக்கிறதுக்கு 2030ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்காரு. கெஜ்ரிவால் அவர்கள் மீது போடப்பட்ட இந்த ஒரு வழக்கு குறித்தும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். சத்யாவின் கலக்குல ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசியிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.